ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம்னா, நம்ம ப்ரொஃபசர் ஹான் முன்னா செஞ்சு கொடுத்த டூப்ளிகேட் கீ எடுத்துக்கிட்டு மெடிக்கல் ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி செக்ஷன் D4க்குள்ள எப்படியே போயிடுறாரு. அங்க ஒரு பெரிய செவுரு இருக்கு. அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் தான் அந்த இங்கியோ கல்ட் குரூப்போட லீடர் இருக்காரு. அந்த செவுத்தை உடைக்கிறதுக்காக டான் தாத்தா ஒரு சில கட்டைகளை செஞ்சு கொடுத்திருப்பாரு. ஆணி மாதிரியே இருந்திருக்கும். அந்த கட்டைகளை அந்த செவுத்துல அங்கங்க அடிச்சு வைக்கிறாரு. அது மூலியமா அந்த செவுத்துல விரிசல் ஏற்படுது. அதோட இல்லாம அந்த பில்டிங்க்கு மேல இருக்கிற வாட்டர் டேங்க்ல சின்னதா ஓட்ட போட்டு அந்த தண்ணி எல்லாம் அந்த விரிசல்ல லீக் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாரு. மேபி அந்த செவரை கொஞ்சம் வீக் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அதை செஞ்சிருப்பார் போல இருக்கு. ஆனா அவர் அங்க இருந்து திரும்ப எஸ்கேப் ஆகி வரும்போது அந்த சாவியோட ஒரு பகுதி உடஞ்சு கீழே விழுந்திருக்கும். அதை அவரால் இருட்டுல கண்டுபிடிக்க முடியாம திரும்ப வந்துட்டாரு. ஆனா அதை வார்டன் கண்டுபிடிச்சிட்டு நேரா ப்ரொஃபசர்ட்ட வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வார்டன் மெடிக்கல் ரூம்ல மட்டும் சர்ச் பண்ணல, ப்ரொஃபசர் ஹான் இருந்த செல்லுலயும் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அங்க டான் தத்தா முன்னா மத்த கைதிகள் எல்லாத்தையும் வெளியில நிக்க வச்சுட்டு அந்த ரூமையே புரட்டி போட்டு தேடிட்டு இருக்காங்க. இங்க மெடிக்கல் ரூம்ல அவர் அந்த சாவி துண்டை காமிச்சு இது என்னது அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா ப்ரொஃபசர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாம அமைதியே நின்றுட்டு இருக்கும் போதே அங்க மெடிக்கல் ரூம்ல தேடிட்டு இருக்க கார்ட்ஸ் ஒரு சில கட்டைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சார், இதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே கட்டைகளை அவரோட செல்லுல இருந்தும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னது இதெல்லாம், எதுக்கு இது உன்னோட செல்லுலயும் இருக்கு, இங்க மெடிக்கல் ரூம்லயும் இருக்கு, இது எதுக்காக இங்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வார்டன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா ப்ரொஃபசர் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி நின்றுட்டு இருந்த முன்னா அதை நான் தான் சார் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. ஆக்சுவலா அது கட்டைகள் இல்ல, அது எதையும் பொம்மை போல இருக்கு. பூனை நாய் அப்படின்ற மாதிரி மிருகங்களுடைய பொம்மை செஞ்சு வச்சிருக்காரு. நம்ம ஊர்ல நம்ம தாயம் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஊர்ல ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் கேம் விளையாடுறதுக்காக அந்த கட்டைகளை செஞ்சு வச்சிருக்காராம். இதை நான் தான் சார் விளையாடுறதுக்காக செஞ்சேன் அப்படின்ற மாதிரி முன்னா சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இப்படி மெடிக்கல் ரூம்ல தங்கி இருக்கிற பேஷண்ட் விளையாடக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸ்லயும் இல்லையே அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த ப்ரொஃபசர் டான் தாத்தா கிட்ட எனக்கு 3வது கீழே இன்னொன்னு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு இல்லையா, அப்பவே சொல்லியிருக்காரு இதை கண்டிப்பா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அடுத்த கீயை நீங்க என்கிட்ட கொடுக்கும் போது அதை மறைச்சு வச்சு கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த பொம்மையை விளையாடுறதுக்குன்னு சொல்லி இவங்க செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பொம்மைக்குள்ளதான் அந்த கீயும் இருக்கு. அதை அவர் மறைச்சு வச்சிருக்காரு. அது அந்த வார்டனுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் அந்த ப்ராசிக்யூட்டர் சா யூகியை பார்க்க வந்தாரு இல்லையா, யூகி இந்த இங்கியோ குரூப்பை பத்தி அவர் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லிட்டாரு போல இருக்கு. நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னா நம்ம மேலிடத்தை பத்தி கவலைப்படாம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இதுல ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சா சொல்றாரு. ஆக்சுவலா அந்த லீ மிங்ஜே யூகியை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்திருப்பா இல்லையா, அப்பவே அவ சொல்லியிருப்பா இந்த இங்கியோ குரூப் ஆளுங்க ஆரம்பத்துல இருந்தே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் உன்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவ வார்ன் பண்ணிருப்பா. ஆனா இங்க யூகி என்ன சொல்றாருன்னா, எனக்கு டாக்டர் கிம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு இருக்கிற ஒரே கவலை ப்ரொஃபசருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்படி இவ ப்ரொஃபசரை நினைச்சு கவலைப்படுறத பார்த்துட்டு ப்ராசிக்யூட்டர் சாக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் அவர் கவலை எல்லாம் மனசுல மறைச்சிட்டு சிரிச்சுட்டு சரி நம்ம மிஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. யூகி அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம யாரோ ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து ஏதோ ஒரு கவரை கொடுக்குறா. அந்த நிமிஷமே அங்க ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் போய்கிட்டு இருக்கு. அங்க இப்படி அவசர அவசரமா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கு காரணம் இந்த இல்சம் ஃபவுண்டேஷனை பத்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இல்சம் ஃபவுண்டேஷன் இங்கியோ அப்படிங்கிற ஒரு கல்ட் குரூப்க்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஃபாரின் அக்கௌண்ட் மூலமா அவங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த அங்க நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது நியூஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு போல இருக்கு. சீஃப் ப்ராசிக்யூட்டர் கொண்டு வந்து அந்த பேப்பரை ப்ராசிக்யூட்டர் சா முன்னாடி தூக்கி போட்டு என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. சார், ஒரு அனானிமஸ் லெட்டர் வந்துச்சு சார், எனக்கு நியூஸ் சேனலுக்கு நியூஸ் பேப்பர் கம்பெனிக்குன்னு எல்லா இடத்துக்கும் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க, அதனாலதான் இந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சா சொல்லி சமாளிக்கிறாரு. சரி, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த லேடி பார்க் கிட்ட இருந்து ப்ராசிக்யூட்டர் சாக்கு கால் வருது. இங்க பாரு லேடி பார்க்க தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத, இந்த விஷயத்தை சீக்கிரமா முடிக்க பாரு அப்படின்ற மாதிரி அந்த சீஃப் ப்ராசிக்யூட்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. ப்ராசிக்யூட்டர் சா அந்த லேடி பார்க்க பாக்குறதுக்காக போறாரு. அவங்க கேக்குறாங்க இது எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ப்ராசிக்யூட்டர் சா சொல்றாரு, அவங்க டைரக்டா உங்க பேரை மென்ஷன் பண்ணி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரவே இல்ல, அந்த இல்சம் ஃபவுண்டேஷன் மேலதான் வந்திருக்கு. ஆனா அவங்க கொடுத்திருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா தான் இருக்கு, அதை நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது, இதை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும், கொஞ்ச நாளைக்கு இது கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு தான் இருக்கும், அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சொல்லிடுறாரா. உங்களால இது யாரு ரிப்போர்ட் பண்ணான்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறா. இது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, நான் சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க, இதை ரிப்போர்ட் பண்ணது யூகி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்னு கேக்குறான். நீங்க யூகியை லவ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. லவ்னால எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்க போறது இல்ல மேடம், உங்களுக்கு அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டுமா, உங்களோட சர்வரை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த ஹேக்கர் கண்டிப்பா யூகியை தான் காண்டாக்ட் பண்ணுவான், யூகியோட போனை நான் ஹேக்கர் செட் பண்ணியிருக்கேன், அதனால அந்த ஹேக்கர் வந்து யூகியை காண்டாக்ட் பண்ணானா கண்டிப்பா எனக்கு தெரிய வந்துடும், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சா வந்து சொல்லிட்டு போறாரு. அவன் போனதுக்கு அப்புறம் இவன் அவனோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கேட்கறான், நம்ம பக்கம் இருக்கிற அந்த கருப்பாடி யாருன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் இருந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் மேடம், அது சூஜின் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா அந்த சூஜின் இந்த லேடி பார்க்கோட அசிஸ்டன்ட் தான் நினைச்சேன், ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருந்தாங்க. ஆனா சூஜின் வந்து இந்த அசிஸ்டன்ட் இல்ல போல இருக்கு, வேற ஒரு பொண்ணு. அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்
அப்படின்ற மாதிரி அந்த லேடி பார்க் கேக்குறா. இறந்து போன லீ சேஜின், இந்த சூஜின், அப்புறம் அந்த லீ மின்ஜே 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேடம். அந்த லீ சேஜின் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சூஜினும் மின்ஜேவும் சேர்ந்துதான் அவளோட அம்மாவுக்கு ஏதோ பேக்கேஜ்ல அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன மேடம் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. வேற என்ன பண்ணணும், அவங்க எல்லாத்தையும் கொன்னுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த டாக்டர் எனக்கு வேணும்னு கேட்டேன், அது என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குற. நான் அந்த அசாசின் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க அப்படியே கட் பண்ணி ஜெயில தான் காமிக்கிறாங்க. அந்த வார்டன் செக்ஷன் D4 பேக் சைட் கேட்டோட ஒரிஜினல் கீ எடுத்துட்டு வந்து அந்த உடஞ்சு துண்டு கிடைச்சது இல்லையா மரக்கி, அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். டாக்டர் டியூட்டியை முடிச்சுட்டு வெளியில கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது இந்த ரவுடி அவனோட கேங்கோட அந்த பக்கம் கிராஸ் ஆகி போறான். இவர் நின்னு திரும்பி அந்த ரவுடியவே பார்த்துட்டு இருக்காரு. அவனும் திரும்பி நின்னு பார்த்துட்டு போறான். ஆனா 2 பேரும் எதுவும் பேசிக்கவே இல்ல. ஆனா ஜெயில விட்டு வெளியில வந்ததுமே அந்த லேடி பார்க்கோட அசாசின் அங்க நின்னுட்டு இருக்கான். யார் நீ அப்படின்னு கேட்டா, நீ என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அப்ப அவன் ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறான். டாக்டர் கிம்மோட சிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இவனுங்க வீடியோ எடுத்திருக்கானுங்க. அவங்க வீட்டுக்குள்ள போறது வரதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கானுங்க. உன் தங்கச்சி வீட்டுக்கு முன்னாடி என்னோட ஆட்களை நான் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன், நீ இப்ப என் கூட வரலன்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். வேற வழியில டாக்டரும் போயிடுறாரு. அந்த டாக்டரை அடிச்சு இழுத்து ஒரு குடோனுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க இங்க யூகியோட சித்தப்பா ஹாங்ஸும் அந்த லேடி பார்க் 2 பேருமே இருக்காங்க. டாக்டர் அங்க வந்ததுமே இந்த லேடி பார்க்ல செம்ம கோவத்துல எந்திரிச்சு போய் ஒரு சுத்தியில எடுத்துட்டு வந்து அவனோட கால்லயே நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சிடுறா. அவளுக்கு கை வலிக்கிற வரைக்கும் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேக்குறா, நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன், அந்த கேள்விக்கு நீ எனக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோ, உன் தங்கச்சி அப்புறம் வயித்துல இருக்கிற குழந்தை 2 பேருமே செத்து போயிருவாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அன்னைக்கு நைட் ஆனதுனால ப்ரொஃபசர் அன்னைக்கும் அங்க மெடிக்கல் ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி போய் அந்த செக்ஷன் D4 அவர் மிச்ச மீறி கட்டைகள் அங்க மறைச்சு வச்சுட்டு வந்தாரு இல்லையா, அந்த கட்டைகளையும் எடுத்து அந்த செவுத்துல அடிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த லேடி பார்க்கோட அசிஸ்டன்ட் ஒரு சில ஆட்களை கூட்டிட்டு போய் இந்த டாக்டரோட வீட்டை தேடிட்டு இருக்கா. அப்படி அவ தேடிட்டு இருக்கும்போது ஒரு டேபிள் மேல டாக்டரும் ப்ரொஃபசர் ஹானோட தங்கச்சியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. அந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு அப்படி தூக்கி போடுறாளா. அப்ப அதுக்கு பின்னாடி என்னமோ டேப் போட்டுன மாதிரி இருக்கு. அதை போய் எடுத்து பாக்குறா. அதுல ஒரு மெமரி கார்டு இருக்கு. அதை எடுத்து அவ பிளே பண்ணி பாக்குறா. ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க ப்ரொஃபசர் பிரிட்ஜ் மேல யூகியோட அப்பாவான அந்த மேயர் ஹாங்மினை கொலை பண்ணிட்டு நின்னுட்டு இருந்த மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த மேயரோட கார்ல இருந்த டேஷ்போர்ட் கேமராவோட மெமரி கார்டு காணாம போயிருக்கு அப்படின்றத சீஃப் கண்டுபிடிச்சு கேட்டிருந்திருப்பாரு. அந்த மெமரி கார்டு தான் இது. இதை பிளே பண்ணி பாக்குறா. ஆக்சுவலா அங்க மேயர் ஹாங்மினை கடத்திட்டு வந்தது இந்த டாக்டர் தான். நல்ல குற்றமல்ல நைட் டைம் மேயரை கடத்திட்டு வந்து அந்த பிரிட்ஜ் மேல வச்சு அடிச்சு உதச்சு உன்னோட லீடர் யாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த டாக்டர் விசாரிச்சிருக்கான். நீ யாரா, எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்து அடிக்கிற அப்படின்ற மாதிரி அந்த மேயர் கேக்குறா. என்ன உனக்கு தெரியாதா, நீங்க எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணீங்களே லாயர் ஹான் யூன்ஜே, அவளோட பியான்சேடா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த மேயர் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். அவளோட பியான்சேவா நீயே, அப்ப நீயும் சாகதான் போற அப்படின்ற மாதிரி அவன் நக்கலா சிரிச்சுட்டு இருக்கானா. அப்ப டாக்டர் கோவத்துல மேயரோட கழுத்து போட்டு நெரிச்சுட்டு இருக்கான். எதுக்காகடா அவளை கொன்னீங்க, அவ யாருன்னு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே கோவத்துல நெரிச்சுட்டு இருக்கும் போதே மேயர் அந்த இடத்துல செத்து போயிடுறாரு. ஆக்சுவலா மேயரை கொல்லணும்லாம் டாக்டர் அங்க கடத்திட்டு வரல, அவரை மிரட்டி அவங்களோட லீடர் யாரு, இந்த கொலையெல்லாம் பண்றது யாரு அப்படின்றத அவரை சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரை கடத்திட்டு வந்து இப்படி அடிச்சிருந்திருப்பாரு. ஆனா இப்படி செத்து போகவும் பயந்து போய் நம்ம ப்ரொஃபசர் ஹானுக்கு கால் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு தான் ப்ரொஃபசர் ஹானோட வீட்டுக்கு நம்ம யூகி கேக்கோட வந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்படிங்கறதுனால அவர் குளிச்சுட்டு இருந்த சமயத்துல டாக்டர் கிம்மோட கால் வந்திருக்கு. அதுவும் வேற ஒரு போன்ல. அப்பதான் யூகி கண்டுபிடிச்சிருந்திருப்பா ப்ரொஃபசர்ட்ட இன்னொரு போன் இருக்கு, அதுல கால் வந்தது, நான் போய் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பிளாக் அவுட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பா இல்லையா. அந்த போனை யூகி தான் போய் எடுக்கலான்னு போயிருப்பா. கரெக்டா போன் எடுக்க போற சமயத்துல நம்ம ப்ரொஃபசர் தான் வந்து யூகியோட மூக்குல குளோரோஃபார்ம் வச்சு அவளை மயக்கமாக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட கெட்டப்பையே மாத்திட்டு நேரா கிளம்பி அந்த பிரிட்ஜுக்கு போய் பாக்குறாரு. அங்க மேயர் செத்து போய் கிடக்குறாரு. பக்கத்திலே டாக்டர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. நான் அவனை கொல்லணும்லாம் நினைக்கல, அவன்கிட்ட உண்மையை வாங்கணும்னு தான் நினைச்சேன், இப்படி செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அழுதுகிட்டு இருக்காரு. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ போய் அந்த கார்ல இருக்கிற மெமரி கார்டை ரிமூவ் பண்ணிட்டு உன்னோட கைரேகையெல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இல்ல இல்ல நான் சரண்டர் ஆயிடுறேன், நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, இப்பவும் நம்மளோட பிளான் படி தான் போகணும், நீ போய் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நம்மளோட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும், அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்டரை சமாதானப்படுத்திட்டு அப்புறம் டாக்டர் தான் போய் அந்த மெமரி கார்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கார்ல இருந்த டாக்டரோட கைரேகையெல்லாம் தொடச்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபசர் போய் அந்த கார்ல உட்காந்துட்டு எல்லா இடத்துலயும் அவரோட கைரேகையை ஒட்ட வச்சுட்டு டாக்டர் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு இவர் தான் மேயரோட டெட் பாடியை தூக்கி இப்படி கட்டி தொங்க விட்டுட்டு அங்க நின்னுட்டு இருந்திருப்பாரு. இதை எல்லாமே மெமரி கார்டுல இருந்ததை கொண்டு வந்து லேடி பார்க்கிட்டையும் கொடுத்துடுறா. அவளும் அதை பாத்துக்கிட்டு இருக்காளா. அப்ப அந்த டாக்டர் இன்னும் டார்ச்சர் பண்ணுறதுக்காக கழுத்துல கைத்த கட்டி தொங்க விட்டுடுறாங்க. அவருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நம்மளோட ஹோலி மெய்டனுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹோலி மெய்டன்னா யாரு என்னன்னு தெரியல, அதாவது ஹோலி மெய்டன்னா புனித கன்னி அப்படின்னு அர்த்தம். ஹோலி மெய்டனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். அந்த ஹோலி மெய்டன் கிட்ட போய் நம்ம எதுக்காக நாம அவங்கள சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயத்த நீ போய் சொல்லி அவங்களுக்கு புரிய வை. அவங்க ஒருவேளை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, அந்த சூஜினை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. எஸ் மேடம், அவங்களை கண்டுபிடிச்சாச்சு, அவளை என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. வேற என்ன, அவளை கொண்டுட வேண்டிதான். இந்த ஹோலி மெய்டன் மட்டும் நம்ம சொல்றதை கேட்கலன்னு வச்சுக்கோ, இந்த சூஜனை வச்சு வேலையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஜெயில ப்ரொஃபசர் கட்டை அடிச்சுட்டு வந்தார் இல்லையா, அந்த செக்ஷன் D4 செவரு அது கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் ப்ரொஃபசரை பாக்குறதுக்காக யூகி வரா. இவங்க பிரஸ்ல நியூஸ் ரிலீஸ் பண்ணது, ப்ராசிக்யூட்டர் சா போய் அந்த லேடி பார்க் கூட பேசினதுன்னு இது எல்லா விஷயத்தையும் அவ சொல்றா. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறா. நான் நல்லா இருக்கேன், இங்க
ஜெயில நான் பாதுகாப்பாவே இருக்கேன், இங்க ஆபத்துல இருக்க ஒரே ஆள் நீ தான், கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. நான் கேள்விப்பட்ட அந்த இங்கேயோ ஆட்கள் என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு என் அப்பா மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஆனா அது அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு. எங்க என்னோட சந்தேகம் உண்மையாயிடுமோ, அதனால நான் காயப்பட்டுருவனோன்ற பயத்திலேயே நான் அதை கேட்காமே இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்னோட சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு, இப்ப இதுல இருந்து நான் எல்லாத்தையுமே சந்தேகப்பட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அப்ப ப்ரொஃபசர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதான் இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப யூகி அவரோட கை மேல கைய வச்சுட்டு, இவ்வளவு நாளா நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணீங்களா, இப்ப இல்ல இருந்து நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அப்ப ப்ரொஃபசர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. யூகி ஸ்டூடெண்டா இருந்தப்போ அவளோட ஒரு அசைன்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இவர் பாராட்டினாரு இல்லையா. அப்படி இவர் பாராட்டிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ் ரூமோட வாசல்ல தான் ப்ரொஃபசரோட தங்கச்சி நின்று இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. ப்ரொஃபசர் வெளியில வரவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு நக்கலா என்னென்ன நடக்குது, வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பொண்ணை புடிச்சு பேசியிருக்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே வர. ப்ரொஃபசரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்திருப்பாரு. பாருடா ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஓடி இருந்திருப்பாங்க. அப்ப அந்த பக்கம் யூகி வந்து ப்ரொஃபசர் பாராட்டினதை நினைச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறத இங்க இருந்து ப்ரொஃபசரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதையெல்லாம் இங்க ப்ரொஃபசர் யோசிச்சு பார்த்துட்டு ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பார்க்கோட அசாசின் அந்த சூஜின் அப்படின்ற பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. நீ எங்கேயாவது தப்பிச்சு ஓடி இருக்க வேணாமா, இவ்வளவு ஈஸியா நான் உன்னை கண்டுபிடிக்கிற மாதிரியா நீ இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சு படுக்க வச்சிருக்கான். ஆமா உன் ஃப்ரெண்ட் அந்த லீ மிஞ்சே எங்க இருக்கா சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. சரி நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை எடுத்து அந்த லீ மிஞ்சேக்கு கால் பண்றான். அவ பாவம் சூஜின் தான் கால் பண்றான்னு நினைச்சிட்டு அவ கால் அட்டன் பண்ணிடுறா. இவங்க தட்டு தடுமாறி மிஞ்சிய ஓடிரு அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்றா. அதுக்குள்ள இந்த அசாசினே போனை எடுத்து அடுத்த டர்ன் உன்னோடதுதான் துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதே சமயம் நம்ம டான் தாத்தாவை பாக்குறதுக்காக யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க. இவரோட ஆள் தான் போல இருக்கு. டான் தாத்தா தான் வர சொல்லியிருக்காரு. நீ எனக்கு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன வேலைங்கிறதெல்லாம் நமக்கு காமிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவர் குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த குப்பை எரிக்கிற இடத்துல போய் நின்று அதெல்லாம் எரிச்சிட்டு இருக்காரு. அப்படி எரிக்கும் போது 1 2 3 நம்பர் எண்ணிக்கிட்டே எரிச்சிட்டு இருக்காரு. 7 வரைக்கும் என்றாரு. திரும்ப மறுபடியும் 1 2 3 7 வரைக்கும் எண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி என்னத்தடா இவர் கவுண்ட் பண்றாருன்னு பார்த்தா அங்க வாட்ச் டவர்ல லைட் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அந்த லைட் இவர் நிக்கிற இடத்துல இருந்து சுத்திட்டு திரும்ப இதே இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ணி பாக்குறாரு. 7 செகண்ட் ஆகுது. இதை போய் நேரா ப்ரொஃபசர்ட்டையும் சொல்றாரு. 7 செகண்ட் தான் ஆகுது அந்த லைட் திரும்ப வர்றதுக்கு, ஆனா தூரம் 100 மீட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்த டான் தாத்தா ப்ரொஃபசர்ட்ட சொல்றாரு. அப்ப கவனிக்கிறாரு அங்க டாக்டர் கிம் காணோம். ஆமா ஏன் இன்னைக்கு டாக்டர் கிம் வேலைக்கு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ப்ரொஃபசருக்கும் அதுக்கு பதில் தெரியல. என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அங்க டாக்டர் கிம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் போட்டிருந்த வெள்ளை கலர் சட்டையெல்லாம் சிகப்பு கலரா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங்கே ஆயிடுச்சு, ஆனா இன்னமும் டாக்டர் வரலன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் அவர்கிட்ட தான் ஒரு பர்னர் போன் திருட்டுத்தனமா வச்சிருக்காரு இல்லையா, அந்த போன்ல இருந்து டாக்டர் கிம்முக்கு கால் பண்றாரு. அங்க டாக்டர் கிம்மோட பாக்கெட்ல போன் அடிக்கிறத பார்த்துட்டு இந்த லேடி பார்த்து தான் போய் கால் அட்டன் பண்றா. பேசுறது அந்த பக்கம் ப்ரொஃபசர் தான் தெரிஞ்சோடனே ப்ரொஃபசர் நீங்களா, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அங்க ப்ரொஃபசருக்கு ஒன்னும் புரியல, ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்காரு. டாக்டர் கிம் கிட்ட நீங்க பேசணுமா, அவர் பேசுற நிலைமையில இல்ல, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாரு. இல்ல நான் கொல்ல போறேன், உங்களால அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது. அவர் சாகாம உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட பிளான் என்னங்கறத என்கிட்ட சொல்லுங்க, நான் அவனை உயிரோட விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அங்க ப்ரொஃபசருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்காரு. பாரு இவனும் பேச மாட்டேங்கிறான், நீயும் பேச மாட்டேங்கிற, என்கிட்ட நீங்க பேசலாம் பரவாயில்ல, நீங்களே ஒருத்தர் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கீழே இறக்கி சேர்ல உட்கார வச்சு அந்த போன் எடுத்துட்டு போய் நீயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். டாக்டர் அங்க ஹார்ட் சாங் மென்னு கொடுத்ததும் ப்ரொஃபசர் அங்க அலறாரு. என்னடாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம எதுக்காக இதெல்லாம் ஆரம்பிச்சோங்கிற விஷயத்த நீ மட்டும் மறந்துடாத, நீ கேட்ட விஷயத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நம்மளோட ரிவெஞ்ச் பிளான கண்டிப்பா நீ கைவிட்டுட கூடாது அப்படின்ற மாதிரி தட்டு தடுமாறி இங்க டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. எது ரிவெஞ்ச் பிளானா, என்னதாண்டா நீங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு இந்த லேடி பார்க்க ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து டாக்டரோட ஷோல்டர்லயே இறக்கிறா. இங்க டாக்டர் கத்துறது அங்க ப்ரொஃபசருக்கு கேக்குது. நீ என்கிட்ட பேச வேண்டியதானே, எதுக்காக இப்பெல்லாம் பண்ற, நான் தான் சொல்றேங்கிறல்ல அப்படின்ற மாதிரி இங்க ப்ரொஃபசர் கத்துறாரா. என்கிட்ட பேசுறியா, சரி அங்கேயே வெயிட் பண்ணு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஆனா அங்க ப்ரொஃபசருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. போய் அந்த மெடிக்கல் ரூமோட டோர் ஓபன் பண்ணலான்னு பாக்குறாரு. அது வெளிப்பக்கமா பூட்டி இருக்குது. அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க இந்த லேடி பார்க்கு கிளம்பலான்னு போகும்போது டாக்டர் இருந்துட்டு நீங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுல கடுப்பானவ கையில வச்சிருந்த கோடாரியை நேரா கொண்டு வந்து அவரோட தலைமையிலே இறக்கிறா. அங்கேயே டாக்டர் கிம் இறந்து போயிடுறாரு. இங்க ப்ரொஃபசர் என்ன பண்றதுன்னு தெரியாம டோரை புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தாரு இல்லையா, ஒரு கார்டு வந்து ஓபன் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பதறிக்கிட்டே இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தரையில படுத்துட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காரு. கட் பண்ணா யூகி தான் காமிக்கிறாங்க. அவ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. பக்கத்துல போன் அடிக்கிறது கூட அவளுக்கு தெரியவே இல்ல. சோபின் தான் கூப்பிட்டு உன் போன் அடிக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்றா. போன் அட்டன் பண்ணி பேசுறா. யார் என்னன்னு தெரியல. பேசினதும் உடனே கிளம்பி வெளியில போறா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியவே இந்த லேடி பார்க்கோட அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருக்கா. நான் இங்கே குரூப்காக வேலை பாக்குறேன், ப்ரொஃபசர் ஹான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அதுக்கு அப்படின்னு யூகி கேக்குறா. உடனே அவ கார்
டோரை ஓபன் பண்ணி உள்ள ஏறு அப்படின்ற மாதிரி சொல்றா. யூகியும் போய் கார்ல ஏறிக்கிறா. நேரா இவ அந்த லேடி பார்க் கிட்ட தான் கூட்டிட்டு போறா. யூகிய பார்த்தது ஒரு வழியா நான் எங்களோட ஹோலி மேடனை பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹோலி மேடனா அப்படின்னா அப்படின்ற மாதிரி யூகி கேக்குறா. அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். அது நீதான் சொன்னா நீ நம்புவியா? ஹோலி மேடன் அப்படின்னா எங்களோட தெய்வீக தன்மையை கேரி பண்ண போற ஒரு ஆள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. நான் எப்போ ஒத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஹோலி மேடனா இருக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லி அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதை நீலாம் சூஸ் பண்ண கூடாதுமா, எங்க லீடர் தான் சூஸ் பண்ணணும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை கொல்லணும்னு தோணுது. அதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பும் கிடைச்சது. ஆனா நீ இப்ப கூட உயிரோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னோட லீடர் தான். அவர் சொன்னதுனாலதான் நீ இன்னமும் உயிரோட இருக்க. சரி இப்ப எதுக்கு நீங்க வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. ஒரு வீடியோ ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அந்த வீடியோல ப்ரொஃபசர் ஹான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. அதாவது மேயர் ஹாங்மின் இறந்தது எப்படின்றதுக்கான வீடியோ அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா மேயர் ஹான் எப்படி இறந்தாருன்றதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி டாக்டர் கிம் தானே சொல்லியிருப்பாரு. அது யூகிக்கு இப்ப ஞாபகம் வந்ததுன்னு அவன் ஷாக் ஆயிடுறா. அப்ப டாக்டர் என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷனை பார்த்தா உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கே. கரெக்ட் தான், டாக்டர் எங்க கிட்ட தான் இருக்கான். அவனை நீ பாக்கணும்னு ஆசைப்படுறியா? அவனை நீ பாக்கணும்னா அந்த பொண்ணு இருக்கா பாரு, அவ கூடவே போ, அவ சொல்றதெல்லாம் செய், நீ அவனை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அசிஸ்டன்ட் கூட யூகி அனுப்பி வைக்கிறா. அவளும் அந்த பில்டிங்ல ஏதோ அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறா. உள்ளதான் இருக்கான் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இவளும் உள்ள போய் பாக்குறா. டாக்டர் கிம்னு கூப்பிட்டுட்டே உள்ள தேடிட்டு இருக்கும் போதே இவ கதவை பூட்டி வச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த லேடி பார்க் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நாளைக்கு நம்மளோட வேலை முடிஞ்சிடும், அது வரைக்கும் அவளை பத்திரமா பாத்துக்கோ, அவகிட்ட சொல்லு நாம எதுக்காக அவளை சூஸ் பண்ணிருக்கோன்றத அவளுக்கு சொல்லி புரிய வையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க யூகி வேற பயத்துல அழுதுட்டு இருக்கா. அதே சமயம் ஜெயில இருக்க ப்ரொஃபசரை காமிக்கிறாங்க. அவரும் ஒரு மாதிரி பயத்துல உறைஞ்சு போய் தான் உட்கார்ந்து இருக்காரு. என்ன பண்றதுன்னு அவருக்கும் தெரியல. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம இன்ஸ்பெக்டர் சாங்கோட டேபிள்ல போன் அடிச்சுட்டு இருக்கு. யாருமே இல்ல, சோபின் மட்டும் தான் அங்க இருக்கா. போனை எடுக்கலான்னு கிட்ட வரும்போது சாங் வந்துட்டு அது என்னோட போன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி போன் எடுத்து பேசுறாரு. கேட்டவரு டக்குன்னு அங்க இருந்து கிளம்பி வெளியில போயிடுறாரு. ப்ரொஃபசர் ஹான் நீங்களா பேசுறீங்க, எப்படி உங்களால கால் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. யூகியை பத்தி தான் பேசிக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது. சரி நான் வந்து உங்களை பாக்குறேன் இருங்க அப்படின்ற மாதிரி இங்க இன்ஸ்பெக்டர் சாங் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து சோபின் பாத்துக்கிட்டே இருக்கா. கட் பண்ணா யாரோ ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த லேடியோட போட்டோவை 4-5 ரவுடி பசங்க கையில வச்சுட்டு அவங்களையே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்தது ஒரு ஆள் அந்த லேடி கிட்ட போய் மேடம் நீங்க வார்டனோட ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவங்களும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கவும் டக்குன்னு அந்த லேடியை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே ப்ரொஃபசரோட வேலை தான் போல இருக்கு. ப்ரொஃபசர் இப்ப வார்டனோட ரூம்ல தான் இருக்காரு. எதுக்காகடா இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி வார்டன் டென்ஷன் ஆயிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நீ என்ன பண்ணணும், அதுதான் நான் உனக்கு பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். என்னோட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா உன்னோட ஒய்ஃப் பத்திரமா திரும்ப உங்ககிட்டயே வந்துருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரா. உன்னோட பிளானா அதை நீ இன்னமும் கேரி பண்ணணும்னு நினைக்கிறியா? அதனால உனக்கு வேண்டப்பட்டவங்களை நீ ஒவ்வொருத்தரா இழந்துட்டே இருக்க. அப்படி இருந்து இன்னமும் நீ உன்னோட பிளானை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி வார்டன் கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் எந்த ஒரு இன்னசென்ட் பீப்புளும் சாக கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் இதை செஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, மத்தவங்க எல்லாம் எப்படியோ அப்படிதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் உன்னோட தேவை இருக்கிற வரைக்கும் தான் நீ நல்லா உயிரோட இருப்ப. உன்னோட தேவை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க மத்தவங்களுக்கு என்ன பண்றாங்களோ அதை தான் உனக்கும் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் வார்டனே பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. சரி இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வார்டன் கேக்குறாரா. என்னோட பிளான் முடிகிற வரைக்கும் நீ இன்னொரு டாக்டரை ஜெயிலுக்குள்ள வரவிடக்கூடாது. அன்லிம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் யூகி எங்க இருக்காங்கன்றத தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சாங் ப்ரொஃபசரை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வராரு. எதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இன்ஸ்பெக்டர் யூகி நீ பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இதுக்குதான் என்ன வர சொன்னியா? நான் ஒன்னும் யூகிக்கு பேபி சீட்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றானா. நான் சொல்றது கேளு, யூகி ஒரு மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பா அவளுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பனா என்ன நடந்துச்சு என்ன உண்மைன்றதை என்கிட்ட முழுசா சொல்லு, அப்பதான் நான் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி சாங் சொன்னதும் ப்ரொஃபசர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த இங்கியோ குரூப்பை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்றாரு. அதே சமயம் இந்த இங்கியோட லீடரை பாக்குறதுக்காக லேடி பார்க் அங்க வந்திருக்கா. நீங்க கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போறீங்க, அதனால நாங்க ஹோலி மேடனை தயார் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இதை கேட்டதும் அந்த லீடருக்கு பயங்கர சந்தோஷம். அப்ப நான் கூடிய சீக்கிரத்துல நான் ஹோலி மேடனை பார்க்க போறேனா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆமா லீடர், ஆனா அவ அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. நாங்க அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கோம், சீக்கிரமா ஒத்துக்க வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இல்ல நீங்க அவளை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, அவ இதயபூர்வமா அதை ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அப்ப நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இல்ல நீங்க அதையும் பண்ணக்கூடாது, அவளுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்க ப்ரொஃபசர் எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டாரு சாங்க்கு. ஆனா சாங் அதை நம்பல. எனக்கு நல்லா தெரியும் உன்னால இதை நம்ப முடியாதுன்னு. நான் உன்னை என்ன நம்ப சொல்லியும் சொல்லல, உன்னோட டீம்மேட்ஸ சந்தேகப்படணும் சொல்லல, இன்ஸ்பெக்டர் யூகிய ப்ரொடெக்ட் பண்ணுன்னு தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நீ சொல்றதெல்லாம் நான் நம்புனா என்னோட டீம்மேட்ஸையே நான் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கும். அவங்க எல்லாம் எனக்கு ஃபேமிலி மாதிரி, என்னால எப்படி அவங்கள நான் சந்தேகப்பட முடியும்? எந்த வகையில நான் உன்னை நம்புறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி என் டீம்ல இருக்க எல்லாருமேலயும் உனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னியே, அப்போ உன்னோட சந்தேக லிஸ்ட்ல நானும் இருக்கேனா அப்படின்ற மாதிரி சாங் கேட்கறான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிடுறாரா. சேம் டு யூ அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சாங்கும் சொல்றான். நீ ரொம்ப சிம்பிளான ஆளு, ரொம்ப நேர்மையான ஆளும் கூட, உனக்கு உண்மையெல்லாம் மறைக்க தெரியாது, அதனாலயே நான் உன்னை நம்புறேன். அதனாலதான் யூகியை ப்ரொடெக்ட் பண்ற வேலையை உன்னை நம்பி கொடுக்குறேன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வேற யாரையும் என்னால நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இப்ப நீ
சொன்னதை கேட்டு நான் கோவப்படட்டுமா இல்ல நீ என்ன பாராட்டினா நான் பெருமையா நினைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டர் சாங் ஒரு மாதிரி குழப்பத்துல கத்திட்டு இருக்கான். இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? இங்க பாரு, நான் உனக்காகலாம் எந்த வேலையும் செய்யல. இன்ஸ்பெக்டர் யூகியும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அதனால நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சாங் கேட்கவும் ப்ரொஃபசர் வந்து ஏதோ ஒரு சீட்ல எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த லேடி பார்க் வார்டனை புடிச்சிட்டு மிரட்டுறா. அந்த ப்ரொஃபசர் ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டே வெளியில இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்ன அவனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க? இதுதான் நீ வேலை பாக்குற லட்சணமா? இதுக்காக தான் நான் உன்னை இங்க வார்டனா உட்கார வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சட்டையை பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. நான் அந்த ப்ரொஃபசரை பார்க்கணும், மீட் பண்ண ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றா. இவங்களும் ஏற்பாடு பண்றாங்க. இவளை பார்த்ததுமே ப்ரொஃபசர் கேட்கிற முதல் கேள்வி டாக்டர் கிம் எங்க அப்படின்னு தான். அவனோட தங்கச்சி கூடயும் அவன் குழந்தை கூடயும் ரொம்ப பத்திரமா இருக்கான்பா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவருக்கு புரிஞ்சிருச்சு. இவன் என்னவோ டாக்டரை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில கை வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் உன்னை ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. பணத்துக்காக மனுஷங்க உயிர் எடுக்கிற ஒரு கேவலமான கல்ட்டு குரூப் தானே நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரா. பணத்துக்காக உயிர் எடுக்கிறோமா? எங்களோட நோக்கம் பணமா இருந்தா நாங்க எதுக்காகப்பா யூகியை சூஸ் பண்ண போறோம்? இத்தனைக்கு அவ தாத்தாவோட பணம் எங்க கையை விட்டு போனதுக்கு அப்புறமும் நாங்க ஏன் யூகியை தேட போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் யூகி பேரை கேட்டதுக்கும் ப்ரொஃபசருக்கு கோவம் வந்து டக்குன்னு அவர் கழுத்தை பிடிக்க போயிடுறாரு. ஆனா அவரை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கனால அவருக்கு கை எட்டவே இல்லை. ஆனால் அவர் ரொம்பவே பயந்துடுறா. யூகி மேல மட்டும் கை வச்சுன்னு வச்சுக்கோ, நீ உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் உன்னை நான் தேடி வருவேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. நீ என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கோ, உனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையா தேடி தேடி தோலை உரிப்பேன் அப்படின்ற மாதிரி அவளும் பதிலுக்கு மிரட்டிட்டு போறா. இங்க யூகி அந்த ரூம்ல ஃபுல்லா மெழுகுவர்த்தியா இருக்கு. நடுவுல உட்காந்து அவ மட்டும் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரா. வந்தவன் நேரா யூகி கால்ல விழுந்துட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு ஹோலி மெய்டனா இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க மேடம். நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கே இது முடிவாயிடுச்சு. நீங்க பிறந்த அன்னைக்கு எங்க மாஸ்டருக்கு ஏஞ்சல்ஸோட குரல் கேட்டுச்சு. நீங்க தான் ஹோலி மெய்டன் அவங்க தான் சொன்னாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே மேயர் ஹாங்மென் கூட உங்களோட டெஸ்டினி என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவராவே உங்களை டெடிகேட் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்க கேட்க யூகிக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அந்த சமயத்துல யூகியோட சித்தப்பா அந்த ஹாங்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை புடிச்சு தள்ளி விட்டுட்டு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு யூகி அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. போகும்போதே அவர் சொல்றாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கோங்க, எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிறோம், அப்பாவோட விருப்பம் கூட அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. நீங்களும் அப்பாவும் நம்பினது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நம்பிக்கைன்ற பேர்ல நீங்க நிறைய கிரைம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? என்ன முதல்ல டாக்டர் கிம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, இதோட உங்க கிரைம் எல்லாம் நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேல எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் சாங் தான் காமிக்கிறாங்க. ப்ரொஃபசர் ஒரு சீட்ல என்னமோ எழுதி கொடுத்தாரு இல்லையா, அது கிளவுட் சர்வரோட ஐடி தான் போல இருக்கு. அதை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. இந்த இந்தியோ குரூப் பண்ண கிரைம்ஸ்க்கான எல்லா எவிடன்ஸையும் அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த கேஸ் எல்லாமே இவங்க கிட்ட தான் வந்திருக்கும். ஆனா இவங்களால அதை சால்வ் பண்ணிருக்க முடியாது. அன்சால்வ்டு கேஸாவே இவங்க நிறைய கேஸை போட்டு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அது எல்லா கேஸ்க்கு பின்னாடியுமே இந்த இந்தியோ குரூப் தான் இருக்குன்றதுக்கான எவிடன்ஸ், அந்த ஒட்டகம் டாட்டூ இது எல்லாத்தையுமே அவர் அந்த சர்வர்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதையெல்லாம் சாங் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ப்ராசிக்யூட்டர் சா அவரோட டீமை கூப்பிட்டுட்டு இந்த இல்சம் ஃபவுண்டேஷனை சர்ச் பண்றதுக்காக வராரு. அந்த இடத்துல நிறைய பிரஸ் பீப்புள் எல்லாம் கூடியிருக்காங்க, நிறைய போட்டோ எடுக்கிறாங்க. இவங்களும் ஆட்களை விட்டு அங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பாக்ஸா நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கூடி எடுத்துட்டு போறாங்க. அப்ப இந்த லேடி பார்க் ப்ராசிக்யூட்டர் சாவை கூப்பிட்டு வச்சு கேக்குறாங்க, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? பிரஸ் பீப்புள் முன்னாடி கண் துடைப்புக்கு பாக்ஸ் எடுத்துட்டு போவோம், ஆனா நாங்க பெருசா எந்த எவிடன்ஸும் எடுக்க மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ஏகப்பட்ட எவிடன்ஸ் எடுத்துட்டு போறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தணுமா மேடம், இது எல்லாமே கண் துடைப்புக்காக நடக்கிற விசாரணை மட்டும்தான், உண்மை கிடையாது. அவங்க முன்னாடி நாங்க உங்க கம்பெனியை சர்ச் பண்ற மாதிரி சர்ச் பண்ணுவோம், நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ற மாதிரி எடுத்துட்டு போவோம். ஆனா நாங்க எடுத்துட்டு போறது வெறும் பாக்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் சும்மா பேருக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் எடுத்துட்டு போறோம். கொஞ்ச நாள் நாங்க வச்சிருந்துட்டு அதை அப்படியே உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரா. கொஞ்ச நாள்லாம் கிடையாது, அது எல்லாமே எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்க இந்த ஹாங்ஸு யூகியை ஏதோ ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு போறாரு. நிஜமாலுமே இங்க டாக்டர் கிம் இங்க இருக்காரா அப்படின்ற மாதிரி யூகி கேக்குறா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கூட்டிட்டு போறாரு. ஒரு ரூமை திறந்து உள்ள போ அப்படின்னு இவரும் சொல்றாரு. இவளும் உள்ள போறா. அந்த ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஆனா அங்க சேர்ல யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. டாக்டர் கிம்னு கூப்பிட்டுட்டே தான் அவ உள்ள போறா. பின்னாடியே வந்த ஹாங்ஸு டக்குன்னு அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவளை அங்கேயே மயக்கம் போட வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த சமயத்துல இந்த லேடி பார்க்கோட அசாசின் உள்ள வரான். அந்த சேர்ல உட்கார்ந்து இருந்தது சூஜின்னு ஒரு பொண்ணு. இவங்க குரூப்லயே இருந்துட்டு அந்த லீஸ் ஏஜென்ட்க்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி இவங்க பிடிச்சிருந்திருப்பாங்களே, அந்த பொண்ணு தான் கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. இந்த அசாசின் வந்தவ அந்த பொண்ணு அங்கேயே கொலை பண்றான். பக்கத்துலயே யூகி மயங்கி போய் கிடக்குறான். அதே சமயம் இங்க ஜெயில காமிக்கிறாங்க. ப்ரொஃபசர் ஹான் அந்த லேடி பார்க்க மீட் பண்ணிட்டு அவரோட மெடிக்கல் ரூமுக்கு திருப்பி ரிட்டர்ன் வராரு. கதவு திறந்து உள்ள வந்த உடனே இந்த ரவுடி பையன் எங்கேயோ மறைஞ்சிருந்து டக்குன்னு வந்து அவருடைய கழுத்துல ஒரு கைத்தை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலா இந்த லேடி பார்க் அந்த லீடர் பாக்குறதுக்காக செக்ஷன் D4க்கு போனா இல்லையா, அங்க போயிட்டு திருப்பி வரும்போது இந்த ரவுடி கிட்ட வந்து ப்ரொஃபசரை கொல்ல சொல்லிட்டு வந்திருப்பா போல இருக்கு. அதனாலதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி புடிவாதம் பிடிக்கிற, செத்து தான் போயேண்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே ப்ரொஃபசர் கழுத்தை போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்கான். ப்ரொஃபசரால் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.